ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி தயவு செய்து பொதுவா நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அது சும்மா ஆதாரம் பாருங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துருவ செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகைகளை பார்க்கிறேன். ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் எனும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ண 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. எப்படி நான் பதில் சொல்றது? நல்ல வேலை கேப்டன் மட்டும் உயிரோட இல்ல. அவர் மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்தாருன்னா சோத்துல காலை வச்சு சுத்தி சுத்தி அடிச்சிருப்பாரு. நல்ல வேலை நான் பொழைச்சேன்.